வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கோஷிகா தயாளன். ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். கோட்டை எச்சலன் சதுக்கத்தில் உள்ள காணி கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துக்கு உரித்தானது என்பதில் எவ்வித தர்க்கங்களும் இல்லை. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெரிவிப்பு. காட்டா அரசு தலைவர் நாட்டிற்கு விஜயம். இரு நாடுகளுக்கும் இடையில் 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. 19வது திருத்தத்திற்கான வாக்களிப்பை வெற்றி பெறச் செய்ய முடியாத குழுவினர் அரசியலமைப்பு சதி மூலம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முயற்சிப்பதாக ஜாතිக ஹெல் உரிமைய குற்றச்சாட்டு. මේ රටක වැදගත්ම ලියවිල්ල මූලික නීතිය ඉදිරියේ මේ විදිහේ කුමන්ත්‍රණ කරනවා. கோட்டை எச்சலன் சதுக்கத்தில் உள்ள காணி கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துக்கு உரித்தானது என்பதில் எவ்வித தர்க்கங்களும் இல்லை என நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ராஞ்சித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளருக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ඔබතුමාගේ මේ නිලධාරීන් මේ කොටුව පොලිසියට ඇවිල්ලා අපි ඉදිරියෙන් මමත් ගියා අපි ඉදිරියෙන් එකතු වුණා මේ මේකේ මේ ඉඩමේ හිමිකාරීත්වය දැන් මම මලඟ ඔප්පුත් තියෙනවා. හැබැයි ඔබතුමා ඉන්නේ මේ දෙරණ ප්‍රවෘත්ති වලට දෙරණ ප්‍රවෘත්ති වලට මම කිව්වේ මේ කවුරුත් අපි කියලා නැහැ කියලා මේක නිගමනය වෙනකම් අපි ලිඛිතයෙන් බලන්නේ මේක 988 වෙච්ච දෙයක්. 89. එතකොට දැනට නාගරික සංවර්ධන අධිකාරිය පිළිග අරගෙන තියෙනවද මේ ඉඩමේ හිමිකාරීත්වය? ඒකේ ප්‍රශ්න නැහැ. මට මේ ඔබතුමාගේ මොකක්ද ගන්න පුළුවන්ද? ඒ දැන් මේ කියන්නේ මොකද මේ අවුරුදු උසන්නේ නේ ඒක තමයි මේ පුළුවන් ඉලක්ක මට කැමරේකට කියන්න පුළුවන් ඉලක්ක මේ මොකද මේක පොලිස් කමිටුවේ තියෙනවනේ මම කිව්වා ඒක කියන්නේ කිසිම විවාදයක් නැහැ. ඒ කියන්නේ දැන් ඉඩමේ අයිතිය සම්පූර්ණයෙන්ම කිසිම විවාදයක් නැහැ. ඒක ඔබතුමා ඉන්නේ දෙරණට කිව්ව කතාව දෙරණට කිව්වේ මෙහෙන් කියලා නැහැ කියලා කවුරු හරි ඒ යුඩීකින් ස්ටේට්මන්ට් එකක් දීලා නැහැ කියලා. මොකද යුඩීකින් කරන්න මම යන්නේ සෙක්‍රටරියල් කරන්න. මේ වගේ කන් නැහැ කියලා කිව්වේ මම අයිතිය ගැන නෙමෙයි කිව්වේ. අයිතිය ගැන මම සංවිධානය ඒක ප්‍රශ්නේ කිසිම විවාදයක් නැහැ. புறக்கோட்டை பகுதியில் உள்ள காணி சர்ச்சை குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து தெரிவித்தார். මේ ඉඩම පිළිබඳව මේ ඉඩම කලින් ඇත්තටම වෙන් කරලා තිබුණේ සිරස මාධ්‍ය ආයතනය. இந்த காணி முதலில் சிரச ஊடக வலையமைப்புக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அரசாங்கத்தின் தவறுகளை சிரச ஊடக வலையமைப்பு சுட்டிக்காட்டியதால் அவர்கள் மீது கோபம் கொண்டு நகர அபிவிருத்தி அதிகார சபை பலவந்தமாக அதனை கைப்பற்றி அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டது. சட்டத்தை கையில் எடுத்து பலவந்தமான நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்காகவே எமது அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தது. எமது உயிரை பணயமாக வைத்தே நாம் இந்த அரசாங்கத்தை ஸ்தாபித்துள்ளோம் என்பதனை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தவித அதிகாரமும் இன்றி எமக்காக இருந்த ஊடகம் என்றால் அது சிரச மாத்திரம்தான் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். நாம் சிரச தொலைக்காட்சிக்கு வரும்போது நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவர்களுக்கு அரசாங்கம் இடம் வழங்க வேண்டியதில்லை. எனினும் அவர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நான் செயலாளருடன் தொடர்பு கொண்டு இது குறித்து வினவினேன். சிரசவுக்கு சொந்தமானவற்றை பெற்றுக் கொடுப்பதாக அவர் கூறினார். පැහැදිලිවම මේක සිරස ආයතනයට මේක ලබා දුන්න මේක අයිතියක් තිබෙන ඉඩමක්. மக்கள் விடுதலை முன்னணியின் வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க கெக்கிராவையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து வெளியிட்டார். அவர்கள் ஒருவர் அல்லது இருவரை கைது செய்வார்கள் என நாம் கருதினோம். 15-20 அளவில் ஓரிரண்டு திருடர்களை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் என மக்கள் கருதினார்கள். விலேசுதா வந்தார். துமிந்த சில்வாவிற்கு மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவை வழங்கியதாக விலேசுதா கூறினார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பாலசூரியவிற்கு வீடு நிர்மாணித்து கொடுத்ததாக கூறினார். தற்போது திருடர்களை பிடிக்க முடியாது. திருடர்களை பிடிக்க சென்றால் பிரச்சனைகள் ஏற்படும். நாட்டில் போதைப் பொருட்களை விநியோகிப்பதற்கு துமிந்த சில்வாவை பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பு உறுப்பினராக நியமித்ததன் பின்னர் அவர் போதைப் பொருள் விநியோகிக்காது தேயிலை தூளா விநியோகிக்கப் போகின்றார். அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன 19வது திருத்தம் தொடர்பில் அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். 7 කැබිනට් පත්‍රිකාවට ඉදිරිපත් වුණා 19 වෙනි සංශෝධනය 19வது திருத்தம் தொடர்பில் 27வது அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிறு திருத்தங்களுடன் சமர்ப்பித்துள்ளோம். அந்த திருத்தங்கள் அரசாங்கத்தினால் 19வது திருத்தம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட உள்ள சட்டமூலத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு நேற்று அமைச்சரவை அனுமதி வழங்கியது.
அரசு தலைவராக ஜனாதிபதி, படை தளபதிகளின் தலைவராக ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதி தலைவராக ஜனாதிபதி என்பதில் சிக்கல் காணப்பட்டது. ஆனால் அரசு தலைவர், அரசாங்கத்தின் தலைவராக அதில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. பிரதமரும் இல்லை, இவருக்கும் இல்லை. அப்படியாயின் அமைச்சரவை யாருடையது? ஜனாதிபதி இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி தலைமை வகிப்பார், இல்லாவிடின் பிரதமர் தலைமை வகிப்பார். நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. சம்பிக்க ரணவக்க மாத்திரமே எதிர்ப்பு வெளியிட்டார். கட்டார் அரசு தலைவர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல் தானி இன்று மாலை நாட்டை வந்தடைந்தார். இன்று மாலை நாட்டிற்கு வருகை தந்த கட்டார் அரசு தலைவர் உள்ளிட்ட குழுவினர் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் வைத்து வெளிவிவகார அமைச்சரினால் வரவேற்கப்பட்டனர். அதன் பின்னர் கட்டார் அரசு தலைவர் ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தார். இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையில் 3 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையொப்பமிடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. விளையாட்டு, செய்தி பரிமாற்றல் மற்றும் இளைஞர் விவகாரம் தொடர்பான உடன்படிக்கைகள் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 125ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சிவராமலிங்க ஞாபகார்த்த நூலகம் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது. கல்லூரியில் இடம்பெற்ற இந்த விழாவில் யாழ் இந்து கல்லூரியின் கொழும்பு கிளையின் பிரதி தலைவர், பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவும் கலந்து கொண்டார். சிவராமலிங்க ஞாபகார்த்த நூலகத்தின் உட்கட்டுமான பணிகளை இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் மேற்கொண்டதோடு ஐக்கிய ராஜ்ய கிளையின் பூரண நிதியில் இந்த நூலகம் கட்டப்பட்டது. இந்து கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்ற விசேட பூஜைகளின் பின்னர் நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கணித பிரிவில் அகில இலங்கை மட்டத்தில் முதலிடத்தை பெற்றுக் கொண்ட மாணவன் தாருசிகன் இதனை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கல்லூரியின் அதிபருடன் யாழ் இந்து கல்லூரியின் கொழும்பு கிளையின் பிரதி தலைவரும் 125வது ஆண்டு விழாவின் ஏற்பாட்டாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்கா மற்றும் பழைய மாணவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இ சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பழைய மாணவர் சங்கத்தின் ஐக்கிய ராஜ்ய கிளையின் தலைவர் சுகந்தன், சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயபிரகாஷ் மற்றும் துரையப்பா பிரபாகரன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையிலே இவ்வாறு அதிக நிதி அளிக்கக்கூடிய பழைய மாணவர் சங்கங்களை கொண்டு எதிர்காலத்திலே அந்த பாடசாலைகள் தாமாக இயங்குகின்ற ஒரு செயல்பாட்டுக்கு வித்திடுகின்ற ஒரு நிகழ்வு கூட அவர்களுடைய செயற்பாட்டிலே இருக்கிறது. நூலக திறப்பு விழாவின் போது ஐக்கிய ராஜ்ய கிளையினராலும் யாழ்ப்பாண பழைய மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்களினாலும் நூலகத்திற்கு நூல்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்ய கிளையின் அன்பளிப்பு பொருட்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்காவினாலும் பழைய மாணவர்களினாலும் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. நல்லாட்சியினூடாக சிறுபான்மை ஒருவருக்கு எதிர்க்கட்சித் தலைவராக வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக சிலர் குற்றம் சுமத்துவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிண்ணியா தேசிய பாடசாலையின் நிர்வாக கட்டட தொகுதி கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனினால் திறந்து வைக்கப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கத்தின் மூலமாக சில பேரினவாதிகள் என்ன சொல்லுகின்றார்கள்? சம்பந்தன் ஐயா மீண்டும் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர் ஜனாதிபதியாக நாம் வர முடியாது. இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படி இருக்கின்றது. பிரதம மந்திரியாக நாம் வர முடியாது. ஏன் எதிர்கட்சி தலைவராக கூட நாங்கள் வரக்கூடாதா? அதற்கும் எங்களுக்கு அருகதை இல்லையா? ஆகவே இந்த நாட்டினுடைய சிறுபான்மை ஒருவர் எதிர்கட்சி தலைவராக வந்தால் அதில் என்ன பிழை இருக்கின்றது? ஏன் வரக்கூடாது? சம்பந்தரையாவுக்கு என்ன தகுதி இல்லை? அவருடைய கட்சி இல்லையா? அவருக்கு ஆசனங்கள் இல்லையா? அவர் படித்தவர் இல்லையா? ஒரு படித்த மேலை சர்வதேச அரங்கிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். ஆகவே அவ்வாறான ஒருவருக்கு ஏன் இந்த எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை ஏன் வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள். இந்த கட்டிட திறப்பு விழாவில் போக்குவரத்து பிரதி அமைச்சர் எம் எஸ் தௌஃபிக், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தற்பொழுது ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு நல்ல பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும். அதே போன்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற தொனியில் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
முல்லைத்தீவு யோகபுரம் மகா வித்தியாலயத்திற்கு செல்லுகின்ற பாரதி நகர் வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட யோகபுரம் பாரதி நகர் வீதி சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது. மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த வீதியின் ஊடாகவே போக்குவரத்தை மேற்கொள்கின்றனர். தினமும் இவ்வீதியை பயன்படுத்துகின்ற பாடசாலை மாணவர்களும் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற நோயாளர்களும் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இவ்வீதியால் செல்லும் மாணவர்களின் உடைகள் வாகனங்கள் செல்லும் போது புழுதியால் அழுக்கடைகின்றன. வைத்தியசாலை செல்லும் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட நோயாளர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வீதி ஊடாகவே மல்லாவி மத்திய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளர்கள் கொண்டு வரப்படுகின்றனர். மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகின்றது. இதனால் எந்தவிதமான போக்குவரத்தும் செய்ய முடியாமல் மக்கள் மிகவும் அவலப்படுகின்றார்கள். மழை காலங்களில் முற்றாக அந்த வீதி தடைப்படுவதுடன் அந்த நட்டாங்கண்டல் ஆஸ்பத்திரியில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த மல்லாவி ஆஸ்பத்திரிக்கு வருவதென்றால் சுற்றி பல மைல்கள் கடந்து வருவதும் பாரதின ரோட்டு வந்து படு சீரடைஞ்சிருக்குது. அப்ப அதால எங்களுக்கு சரியான நேரத்துக்கு வேலைக்கு போக முடியாம இருக்கு. மழை நேரத்தில எல்லாம் இன்னும் லேட் ஆகுது. பிரதான வீதியானது நீண்ட காலமாகவே திருத்தப்படாமல் உள்ளது. இந்த வீதியில் நட்டாங்கண்டல் மல்லாவி ஹாஸ்பிட்டலை இணைக்கின்ற அந்த பிரதான வீதியால ஆம்புலன்ஸுகள், ஏனைய உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் இந்த பாதையால பிரயாணம் செய்யறவை. ரோட்டால தோட்டங்களுக்கு மரகரியதை கொண்டு வைக்க மாறி நேரத்தில் சரியான கஷ்டப்படுறது. இந்த ரோட்டு எங்களுக்கு திருத்தி தருவணும் கட்டாயம் என்றால் நாங்கள் ஒரு அந்தரத்துக்கு போற வேண்டாம், சரியான கஷ்டம். இரவில் இவ்வீதியால் முற்றாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்ற இந்த வீதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் புனரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பிரதேச மக்கள். 19வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியலமைப்பு திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மே பணத்த තුනෙන් දෙක ඡන්ද බලයෙන් අනිවාර්යයෙන්ම සම්මත කරගත යුතු පනතක්. ඒ වගේම අපිට පේනවා இந்த சட்டம் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டம். இந்த சட்டத்தின் சில சரத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று முரண்படுகின்றன. இந்த சட்டம் மக்கள் அபிப்பிராய வாக்களிப்பிற்கு இடமளிக்குமோ தெரியவில்லை. அவ்வாறு இடம்பெற்றால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் மக்கள் அபிப்பிராய வாக்களிப்பிற்கு செல்லாத விதத்தில் இந்த சட்டத்தை தயாரிப்பதாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் அவசரமாக இந்த சட்டத்தை சமர்ப்பிப்பது போன்று தேர்தல் முறைமை திருத்தம் தொடர்பிலும், அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்த தேர்தல் முறைமையை விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த 2 சட்டங்களையும் ஒன்றாக நிறைவேற்றுவது என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மிகவும் தெளிவாக உள்ளது. மக்கள் அபிப்பிராய வாக்களிப்பிற்கு செல்லாத வகையில் இதனை சமர்ப்பிப்பதற்கு நாம் இணங்கியுள்ளோம். இதில் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இங்கு எமது குழு திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் கருத்துக்கள் கேட்டறியுள்ளோம். இது தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு சில முரண்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்கு அமைவாகவே எம்மால் திருத்தங்களை மேற்கொள்ள நேரிடும். ජනමත විචාරණයකට තුඩු නොදෙන ව්‍යවස්ථා සංශෝධනයක්. විධායක ජනාධිපති දුරේ තියෙන மக்கள் அபிப்பிராய வாக்களிப்பிற்கு செல்லாத அரசியலமைப்பு திருத்தத்திற்கே நாம் இணங்கியுள்ளோம். நிறைவேற்று ஜனாதிபதி முறையில் காணப்படும் நீதிமன்ற ஆதிக்கம், பாராளுமன்றத்தை தான் தோன்றித்தனமாக கலைத்தல் போன்ற ஜனநாயகத்தை பாதிக்கும் செயல்களை நிறுத்துவதில் காணப்படும் சவால்களுக்கு அமையவே நாம் இந்த நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளோம். ஆனாலும் மக்கள் அபிப்பிராய வாக்களிப்பிற்கு செல்லும் வகையிலேயே இது தயாரிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து எமக்குள்ளது. කිසිම අදහසක් කළ හැකි වැදගත් අදහස් මේ ලියවිල්ල තුල අන්තර්ගත නොවීම ගැන අපි ඉතාමත් කනගාටු වෙන බව කියන්නට කැමැතියි. 19வது திருத்தத்திற்கான வாக்களிப்பை வெற்றி பெறச் செய்ய முடியாத குழுவினர் அரசியலமைப்பு சதி மூலம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முயற்சிப்பதாக ஜாதிக ஹேல உரிமையா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெளிவுபடுத்தும் ஜாதிக ஹேல உரிமையின் பொதுச் செயலாளர் ஷம்பிக ரணவக்க. මේ ලියවිල්ලේ කිසිම තැනක විධායක ජනාධිපති ධූරය අහෝසි කරන බව කියලා.
இந்த ஆவணத்தில் எந்த ஒரு இடத்திலும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் தேர்தல் முறையில் காணப்படும் முக்கிய பகுதிகளை நீக்கி நிறைவேற்று ஜனாதிபதி பதவி மற்றும் சுயாதீன ஆணைக்குழு தொடர்பான யோசனைகளை மாத்திரம் கொண்டு வந்துள்ளனர். நேற்று பிரதமர் புதிய திருத்தம் ஒன்றை கொண்டு வந்துள்ளார். அந்த திருத்தத்தில் ஜனாதிபதி அரசு தலைவர் மாத்திரமே என்பது தெளிவாக தெரிகின்றது. அவருக்கு நிறைவேற்று தலைமை, படைகளின் தலைமை அல்லது அவர் அரசாங்கத்தின் தலைவர் இல்லை என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று பிரதமர் அமைச்சரவையில் தலைவர் என குறிப்பிடப்படும் விடயத்தை நீக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஜனாதிபதி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய செயற்பட வேண்டும் எனவும் 4வது சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் இது சதி இல்லையா? அமைச்சரவையின் விதமாக அரசாங்கம் அமைப்பதற்கு மக்கள் ஆணை எதுவும் இல்லை. இது முற்றிலும் பிரதமரை நாட்டின் அரசாங்கத்தின் தலைவராக்குவதற்கு தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம். தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்கள் அரசியலில் சதி மூலம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முயற்சிக்கின்றனர். ஏனெனில் நல்லாட்சி நாட்டில் முக்கியமானதொரு ஆவணத்தில் சட்டத்திற்கு முன்பாக இவ்வாறு சதி செய்கின்றனர். இது மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒரு சதி என்பது தெளிவாகின்றது. தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒரு ஜனாதிபதியிடம் இந்த அதிகாரங்கள் இருக்க வேண்டும். ඉදිරියේ මේ විදිහේ කුමන්ත්‍රණ කරනවා. පැහැදිලිවම මේක ජනතා පරමාධිපත්‍යයට එරෙහිව කර කුමන්ත්‍රණයක්. විධායක ජනාධිපතිගේ ධූරය අහෝසි කළ යුතු නැහැ. ඡන්දයෙන් බලයට පත්වෙන කවර ජනාධිපති කෙනෙක් අතේ හෝ එම බලය තිබිය යුතුයි. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை தோல்வியடைய செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிவில் அமைப்புகளுடன் கலந்துரையாடிய பின்னர் தேசிய நிறைவேற்று சபையில் பங்கேற்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. புதிய அரசியல் கலாச்சாரத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் கண்காணித்து வருவதாக முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெறவிருந்த தேசிய நிறைவேற்று சபையின் கூட்டம் அரசாங்கத்தினால் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்க கொள்கை என்ற போர்வையில் குடும்ப அரசாங்கம் கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக அமைச்சரவை மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. அந்த குழுவில் கடந்த அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பட்டவர்கள் அங்கம் வகிக்கின்ற நிலையில் நல்லாட்சிக்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் அரசாங்கம் ஊழல் மோசடி தொடர்பில் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்க முடியாது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் மாற்றங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ள மக்கள் விடுதலை முன்னணி இந்த விடயத்தை தேசிய நிறைவேற்று சபையில் வாதிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆனால் இன்று கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தேசிய நிறைவேற்று சபை விரைவில் கூட வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியுள்ளது. வவுனியா மற்றும் யாழ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 5600க்கும் அதிகமான மக்களுக்கு இன்று காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் காணி உறுதி பத்திரமற்ற 5464 பேருக்கு இன்று காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா வடக்கு, வவுனியா தெற்கு, செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கே காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். காணியுறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், செல்வம் அடிக்கலநாதன் மற்றும் வடமாகாண காணி ஆணையாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் அரசு காணிகளில் குடியேறியுள்ள 4 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 191 பேருக்கும் இன்று காணியுறுதி பத்திரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கோப்பாய் பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 50 பேருக்கும், மருதங்கணி பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 40 பேருக்கும், ஊர்காவற்துறை பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 10 பேருக்கும், சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவின் 91 பேருக்கும் காணியுறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதியின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் இந்த காணியுறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக 4 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உறுதிப்பத்திரங்களை கையளித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவ பிரச்சினையின் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று ஆரம்பமானது. இலங்கை இந்திய மீனவ பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்தியா சார்பில் மீனவர்கள் அடங்கலாக 17 பிரதிநிதிகளும், இலங்கை சார்பில் மீனவர்கள் அடங்கலாக 16 பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளனர்.
தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இலங்கை இந்திய மீனவர்கள் இருசாராரும் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து இன்றைய சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய பிரவேசத்தினால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து இலங்கை மீனவ பிரதிநிதிகள் இதன்போது இந்திய அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளுக்கு தெளிவூட்டியுள்ளனர். அத்துடன் இந்திய மீனவர்கள் பாக்கு நீரிணை பகுதியில் நல்லிணக்க அடிப்படையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் குறித்து இன்றைய கலந்துரையாடலின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இரு நாடுகளினதும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே 2 சந்தர்ப்பங்களில் சென்னையிலும் கொழும்பிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடபகுதி கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டிருந்த மீனவர்கள் தொடர்பான விடயங்களை 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.